ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ஒரு மலையாளம் ஹாரர் காமெடி படமாக தியேட்டர்ஸில் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமான சுமதி வளவு படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக உள்ளே போயிட்டு வந்து படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தினுடைய கதையை பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா, சுமதி வளவு அப்படின்ற ஒரு ஹாண்டடான ஒரு ஹேர்பின் பெண்ட் வந்து இருக்குது, ஒரு ஏரியா வந்து இருக்குது. ஸோ அந்த சைடு அங்கே உள்ள கிராம மக்கள்லாம் வந்து அந்த சைடு போகிறதுக்கே வந்து பயப்படுறாங்க. ஏன்னா வந்து நைட்டு 8 மணிக்கு மேலே அந்த சைடு வந்து போனோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்கேரியஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியுது. அப்படிங்கிறதுனால ஒரு 8 மணிக்கு மேலே வந்து அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து போகிறதுக்கே வந்து பயந்து போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டைமில் வந்து நம்ம கதாநாயகன், அவருக்கு ஒரு காதலும் வந்து இருக்குது. ஒரு சுச்சுவேஷனில் கதாநாயகனும் அவரை சார்ந்தவர்களும் வந்து அந்த ஒரு ஏர்பின் பிண்டை கடந்து போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் வந்து நடந்தது அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய மொத்த கதை. இந்த கதையில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த கதையில் அவங்க ஒரு சில நாஸ்டாலஜிக்கான ஃபீலை வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அது வந்து மமுக்கா, லாலேட்டன், அப்புறம் வந்து மணிச்சித்திரத்தாள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து ஒரு சில நாஸ்டாலஜிக்கான விஷயங்களை வந்து இந்த ஒரு டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி வந்து இவங்க அந்த சுமதி வளவு அப்படின்ற அந்த ஒரு ஹாண்டட் பிளேஸ் வந்து காமிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து டாப் ஆங்கிளில் வந்து காமிச்ச சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து ராட்சசன் படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் தான் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அவரோட சினிமாட்டோகிராஃபி லெவல் வந்து அந்த ஒரு டாப் ஆங்கிளில் காமிக்கும் போது அவ்வளோ ஒரு ஸ்கேரியஸ்டான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. அதே மாதிரி வந்து அது கூட சேர்ந்து வர்ற பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து அவ்வளோ அழகாக வந்து இருந்திருக்கு படத்தில் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து ஒரு அள்ளு விடுற அளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அண்ட் வந்து அந்த ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டும் வந்து இருந்ததுனால ஸோ அந்த ஒரு போர்ஷனே வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அள்ளு விடுற மொமெண்ட் தான் அந்த ஒரு மொமெண்ட் எல்லாம். ஸோ ரஞ்சித் ராஜோட மற்ற 4 பாடல்களும் வந்து பெருசாக வந்து சோதிக்கலை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். 4 பாடல்களும் வந்து சும்மா நறுக்குன்னு இருந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு மெலடி நம்பர் ஒரு பாடல் வந்து இருந்தது. ஸோ அந்த பாடலும் வந்து நல்லா இருந்தது இந்த படத்தில் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ பாடல்களும் வந்து நீட்டாகவே வந்து இந்த படத்தில் வந்து வந்திருக்கு. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் வந்து ரொம்ப நல்லாவே வந்து வந்திருக்கு. ஸோ சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த கதைக்கே வந்து ரொம்ப சூப்பராக வந்து இந்த படத்தை வந்து எப்படி வந்து காமிக்க முடியுமோ அவ்வளோ விஷுவலாக வந்து ரொம்ப நல்லாவே வந்து சினிமாட்டோகிராஃபி குவாலிட்டி லெவல் வந்து இருந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ விஷுவலாக வந்து நல்லாவே வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நல்லாவே வந்து வந்திருக்கு படம். ஸோ இந்த படத்தில் வந்து அந்த சுமதி வளவு அப்படின்ற அந்த ஒரு ஏரியாவை வந்து வச்சுட்டு ஸோ இவங்க இன்னும் வந்து ஜம்ப் ஸ்கேர்ஸ் கொஞ்சம் வந்து நல்ல ஒரு ஹாரர் எலமெண்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்க முடியும். பட் இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த ஒரு போர்ஷன் தான் வந்து சொல்லுவேன். இவங்க அந்த ஒரு ஜம்ப் ஸ்கேர்ஸ் அந்த ஒரு ஹாரர் எலமெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சைடு வந்து பெருசாக வந்து எழுதவே இல்லை அப்படிங்கிறதா வந்து படம் பார்க்கும்போது எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருந்தது. ஸோ மெயினாக என்ன அப்படின்னா வந்து அந்த சைடு வந்து கொஞ்சம் வந்து பயப்படுற மாதிரியான ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து இவங்க வந்து கோட்டை விட்டாங்க. ஸோ ரைட்டிங்கில் வந்து பெருசாக வந்து சொதப்பியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து படம் பார்க்கும்போது வந்து நல்லாவே வந்து தெரியுது. அதே மாதிரி இந்த படத்தில் உள்ள பெர்ஃபார்மன்ஸை வந்து பொறுத்தளவுக்கு வந்து அது வந்து அர்ஜுன் அசோகன் அண்ட் வந்து மாளவிகா மனோஜ் அண்ட் வந்து சித்தார்த் பரதன் அண்ட் வந்து கோகுல் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஒரு சென்ட்ரல் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க சைட்லேருந்து ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக வந்து இந்த படத்தில் வந்து இருந்தது. பட் இந்த படத்தில் வந்து ஒரு சில சீக்வன்ஸ் வந்து ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸ் அண்ட் வந்து கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு வந்து வச்சிருந்திருக்காங்க. பட் அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸும் ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸும் வந்து நல்லா இருந்தாலும் கூட இவங்க பண்ண அந்த சிஜிஐ ஒர்க் வந்து ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸில் வந்து ரொம்ப பிசிறு அடிக்கிற மாதிரி வந்து ஆயிடுது. ஸோ அதனாலே வந்து அந்த ஒரு இடத்துல வந்து நம்மளால பயப்படுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து அவங்களால வந்து கரெக்டாக வந்து கொண்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ பெருசாக அந்த ஒரு சீக்வன்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து பயமும் வந்து இருக்க மாட்டேங்குது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து 2 பேர் வந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்து போகிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. பட் ஆனால் வந்து நம்ம வந்து அதை ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுறோம் இவங்க தான் அந்த சம்பவத்தை பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை கொண்டாந்து வந்து ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற ஒரு பேரில் வந்து வச்சு ஸோ அது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாமல் இருந்தால் கூட வந்து ஓகே, அன்பிரெடிக்டபிளாக இருந்தால் கூட வந்து ஓகே. பட் நாம அதை ப்ரெடிக்ட் பண்ணதுனால அந்த ஒரு ட்விஸ்டையும் வந்து பெருசாக வந்து ரசிக்க முடியாமல் வந்து போயிருந்த படத்தில். அண்ட் அதே மாதிரி வந்து நாயாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேங்கு, ஒரு ட்ரைபல் கேங்கு வந்து இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்து இந்த ஊரில் என்னெல்லாம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னொரு பக்கம் இன்னொரு தியரி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ சரி ஓகே, அதையாச்சும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தா அதையும் வந்து பெருசாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணவே வந்து கிடையாது. ஸோ பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் வந்து விட்டுருக்காங்க.
ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க, அதோட சரிதான் வந்து இந்த கதை. ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணாம மேலோட்டமா தான் வந்து கதை வந்து போகுது. ஸோ அதனாலே வந்து நம்மளால வந்து படத்துல வந்து எந்த ஒரு ஹாரர் எலமெண்ட்டுக்கு வந்து பெருசா வந்து பயப்படுற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து இல்லாம வந்து போயிருச்சு. ஸோ வந்து அதே மாதிரி இந்த சுமதி வளைவு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து காமிச்சிருந்துருக்கலாம். அதுலேயும் வந்து கோட்டை விட்டாங்க. ஸோ வந்து ப்ரெடிக்டபிளான ஸ்டோரி அது வந்து ப்ரெடிக்டபிளான சீன்ஸ் கூட வந்து இந்த படத்துல வந்து இருக்கு. ஸோ அன்பிரெடிக்டபிளா அந்த படத்துல வந்து எதுவுமே இல்லாம வந்து இருக்கு. ஸோ ப்ரெடிக்டபிளா தான் அந்த படம் வந்து போகும். ஸோ அதனாலே இந்த படம் வந்து பல இடங்கள்ல ஆவரேஜா ஒரு ஃபீலை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு வாட்ச் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். இந்த படம் வந்து இப்போ தியேட்டர்ஸ்லேயே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து கொஞ்சம் வைலண்டான காட்சிகள் அண்ட் கொஞ்சம் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் மட்டும் தான் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் அதை மட்டும் வந்து கன்சிடர் பண்ணிட்டு வந்து பாருங்க. ஸோ இந்த படம் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் தான் வந்து ரன் ஆகும், தமிழ் டப்பிங்லாம் வந்து கிடையாது. ஸோ தியேட்டர்ஸ்லேயே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, பார்க்கணும் அப்படின்றவங்க வந்து பாருங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து நான் அந்த படத்தை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஒரு ஆவரேஜான ஒரு வாட்ச் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அண்ட் இதுக்கப்புறம் உங்களுடைய கால் தான், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பாருங்க. அண்ட் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து ஆவரேஜான வாட்ச் தான். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற ஒரு பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் இதே மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண்குமார், சைனிங் ஆஃப்.